மற்றும் ஒரு அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் பேருந்து போக்குவரத்து குறைவாக உள்ள நிலையில் ரயில்களில் ஏராளமான மக்கள் பயணித்து வருவதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக தகவல்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என விவரங்கள்? தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தரப்பிலும் பல்வேறு வாகனங்களை இயக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கையாக மின்சார ரயில்களை பொதுமக்கள் தற்போது நாடி வருகிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து கிழக்கு கடற்சாலை மற்றும் தாம்பரம், அதே போன்ற செங்கல்பட்டு பகுதிகளில் அந்த மின்சார ரயில் 6 மணி மற்றும் 8 மணி, 8:30 மணி இது போன்ற 3 நேரங்களிலும், அதே போன்று 9 மணி அளவிலும் வழக்கம் போல் இயக்கப்படும். ஆனால் தற்போது வழக்கத்தை விட அதிகப்படியான பயணிகள் இந்த மின்சார ரயிலை நாடி இருக்கிறார்கள். ஏனென்றால் உரிய நேரத்தில் பேருந்துகள் கிடைக்குமா என்று தெரியாமல் பல்வேறு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு எடுத்திருந்தாலும் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சார ரயிலை நாடி இருப்பதன் காரணமாக இயல்பை விட 2 மடங்கு கூடுதலாக அந்த மின்சார ரயில் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பழைய ரயில்வே நிலையம், அதே போன்று புதிய ரயில்வே நிலையம், 2 நிலையங்கள் இருக்குது. 2 நிலையங்களிலுமே அதிகப்படியான பொதுமக்கள் அந்த ரயிலை பயன்படுத்தி வருகிறார்கள். வழக்கமாக அரசு பேருந்துகளையே இயக்கி நாடி வந்த பொதுமக்கள் தற்போது மின்சார ரயிலை இயக்கி வருகிறார்கள். தற்போது கூடுதலான பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மின்சார ரயிலை பயன்படுத்துவதற்கு காஞ்சிபுரம் மன்றம் அல்லாது கிராம பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் பழைய ரயில்வே நிலையம் மற்றும் புதிய ரயில்வே நிலையத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் பகுதியில் அதிகப்படியான பயணிகள் பேருந்து நிலையத்தை நோக்கி செல்லாமல் தற்போது மின்சார ரயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.